ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம தேங்காய் சாப்பாடு இது எப்படின்னா பழமையான சாப்பாடு, அந்த காலத்தில் இப்படி தான் செய்வாங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா அரிசி, தேங்காய் பால் வந்து 2 விதமாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு பால், இது செகண்ட் பால். இதுக்கு வந்து நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். இவ்வளோ தான் இதோட மெத்தடு. வேறு அதிகமாக எதுவும் கிடையாது. ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஆரோக்கியமும் கூட. நம்ம எந்த பொருளும் வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம். உப்பு மட்டும் தேவையான அளவுக்கு போடுவோம். இப்போ வந்து நான் அரிசி வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த குட்டி குக்கரில், இது 1/4 பிடி வேகிற குக்கர். 1/4 பிடிங்கிற மீனிங் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அரிசி இந்த குக்கரில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதேமாதிரி பால் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பால், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம சமையலுக்குள்ளே போகலாம். இதை அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த செகண்ட் எடுத்த பால் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன், ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். இது வந்து கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கும்போது மணியை பார்த்துக்கோங்க, கரெக்டாக எவ்வளோ நேரம்னு. 15 நிமிஷம் நம்ம கரெக்டாக வச்சா போதும். இப்போ வந்து எங்கள் வீட்டில் மணி வந்து பார்த்திங்கன்னா 11:35 ஆச்சு. இதுலேருந்து 15 நிமிஷம் நம்ம அளவு வச்சுக்கலாம். நம்ம கொதிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமே 15 நிமிஷம் போதும், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம காப்பிடி அரிசிக்கு வந்து நம்ம 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுவோம். 1/4 கிலோ அரிசிக்கு இது 1/2 லிட்டருமே நம்ம தேங்காய் பால் தான் எடுத்துருக்குறோம். இதில் என்ன வித்தியாசம்னா, அதுக்கு நம்ம சாதாரண சாப்பாடுக்கு வந்து தண்ணி ஊற்றும், இது தேங்காய் பாலாக எடுத்துருக்குறோம். அதுவும் போக பார்த்திங்கன்னா, இது ஒரு தேங்காய் நான் எடுத்துருக்கிறேன். கருப்பு கலர் தேங்காயாக வாங்கிக்கோங்க, அதில் தான் நல்ல பால் கெட்டியாக வரும். அதில் வந்து நம்ம முதல்ல ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கலாம், மறுபடியும் ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். அந்த ஃபஸ்ட் எடுக்கிற பாலை வந்து நம்ம வச்சுக்கலாம். 2வது எடுக்கிற பாலை தான் நான் இப்போ சாப்பாட்டோடு ஊற்றிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாக, தேங்காய் சாப்பாடு அப்படின்னா தேங்காய் மணம் மட்டும் இதில் இருக்கும். மற்றபடி நம்ம ஏலக்காய், பட்டை இதெல்லாம் போடலாம். ஆனால் அதெல்லாம் வேறு ஸ்மெல் வரும், ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும். ஆனால் இது ரொம்ப தேங்காய் சாப்பாடு சாப்பிட்ட ஃபீல் தான் வரும். இதில் நம்ம எதுவுமே சேர்த்த மாட்டோம். இது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஊட்டி விடலாம். ஏன்னா இதில் பால் தான் இருக்குது, தேங்காய் கிடையாது. மற்றபடி இந்த ஏலக்காவோ மற்ற எந்த வாசனை பொருளோ பொடியோ நம்ம எதுவும் பயன்படுத்தலை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசைவ சாப்பிட்றவங்களா இருந்தால் மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சைவம் சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக பச்சடி வச்சு தான் சாப்பிட முடியும், குழம்பா ஊற்றி சாப்பிட முடியாது. அது அவ்வளோ நல்லா இருக்காது. தொட்டுக்கிறதுக்கு வந்து வெண்டைக்காய் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த முதல்ல எடுத்த பார்த்திங்களா தேங்காய் பால், இந்த 1/4 லிட்டரையும் இதில் சேர்த்துக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் வந்து கல்லுப்பு தான் போடுறேன், இவ்வளோ காலம் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமே நம்ம 15 நிமிஷம் தான் எடுத்துக்கிறோம் இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் ஆவி வந்துடும். அதுக்கடுத்து நம்ம விசில் போட்டோம்னா 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 3 விசிலோ 2 விசிலோ வந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுதுங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மிலே வச்சு விட்டுடலாம். வச்சு விட்டுட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு மூடி போட்டுறேன். மூடி போட்டுட்டு ஆவி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த டயத்தை நீங்கள் கணக்காக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேங்காய் சாப்பாடு விசில் அடங்கிருச்சு. விசில் எடுத்துகிட்டு பார்க்கலாம். நல்ல ஒரு மணம் வருது. சாப்பாடும் சரியாக வெந்திருக்குது, சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உதிரி உதிரியாக தான் இருக்குது, ரொம்ப கட்டியெல்லாம் இல்லை. ஏன்னா தண்ணி நம்ம கரெக்டாக தான் ஊற்றிருக்குறோம். அதனால் நல்லா இருக்குது, நல்ல மணம் அடிக்குது. இல்லை வேறு எந்த இதுவும் நம்ம சேர்த்துல, சுத்தமான தேங்காய் சாப்பாடு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி மட்டன் குழம்பு செஞ்சுருக்கிறேன். அதோடய வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும், பாருங்கள், சரிங்களா? இப்போ பாருங்கள், அருமையான தேங்காய் சாதமும் மட்டன் குழம்பும் ரெடி பண்ணிட்டோம்.
நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.